சார் வந்து லவ் சம்மந்தப்பட்ட படம் லவ்வும் இருக்கு சார். காதலர் தினத்துக்கு ரிலீஸ் ஆகுது. நீங்க வெளிநாட்டுலாம் நிறைய படிச்சிருக்கீங்க, நிறைய ஊர் சுத்திருக்கீங்க. அண்ணன் மாதிரி காதல் திருமணம் பண்ணலையே, அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ்னு என்னைக்கா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி லவ் சீன் நடக்கும்போது எப்படி? இல்லை, எங்கள் அம்மா வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க சார். இந்த பாருப்பா, நீ பாட்டுக்கு ஏதாவது பொண்ணு என்ன கூப்பிட்டு வந்துடாத, கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுனாங்க. அதுக்கப்புறமா ஒரு 6 வருஷம் எனக்கு பொண்ணு தேடினாங்க. அந்த 6வது வருஷம் வரும்போது அவங்களே டயர்டாகி, ஏன்டா லவ் கிவ் பண்ணுறியா சொல்கிறா, கல்யாணம் பண்ணி வச்சிடறோம், உனக்கெல்லாம் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாங்க. இது நீ முதல்லே சொல்லியிருந்தா நான் ஏற்பாடு பண்ணியிருப்பேன், இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்க, என்னால் முடியலன்னு சொல்லுவேன். தெரியல, அப்படி நடக்கல சார் நம்ம லைஃப்பில். விடுங்க, அப்போ படத்தில் லவ் பண்ணிக்க வேண்டியது. அப்படிலாம் கிடையாது சார். 2 படம் தான் சார் கிராமத்து, 3 படம் தான் கிராமத்து படமே பண்ணியிருக்கேன் 17 படத்தில். ஆனால் அவங்க மனசில் அது ஆழமாக பதிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இல்லை சார், இப்போ இந்த படம் யாருமே இப்போ கடைக்குட்டி சிங்கம் வந்தபோது எல்லாருமே என்ன சார் கிராமத்து படத்தை எடுக்க விட்டுட்டாங்க, ஃபேமிலி படமே எடுக்கிறது இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா? அது ஒரு பெரிய எம்டினஸ் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இந்த படமும் நான் பார்க்குறேன். இந்த படம் விஷுவல் பார்க்கும்போது, அப்பா இந்த மாதிரி படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுலப்பா அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஜான்ரா தொடவே இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். மென்மையான உணர்வுகளை அழகாக சொல்கிறது அப்படிங்கிறது டோட்டலாகவே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்ம பண்ணுறதே இல்லை, ரியலிஸ்டிக்காக பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் தான் நம்ம எல்லா படங்களையுமே ட்ரீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு கிளாஸியான ஃபிலிம்லேயும் நல்ல எமோஷன்ஸ், உண்மையான எமோஷன்ஸ், நல்ல அழுத்தமான கதாபாத்திரங்களோட பண்ண முடியும். அது ரொம்ப நாள் எம்டியாகவே இருக்குன்னு தோணுச்சு. அந்த மாதிரி அட்டெம்ப்ட் தான் இது. தம்பி, உங்களுக்கு பிடிச்ச கதாநாயகி யாரு? சாரி சார், தெரியல சார், உண்மையாகவே எனக்கும் தெரியல. எந்த ப்ரொடியூசர் தைரியமாக வருவாங்கன்னு தெரியல. அந்த படம் வந்தப்போ அதுக்கு கிடைச்ச ஒரு வரவேற்பு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த படம் ஏன் எடுக்கல, திரும்ப பார்ட் 2 பண்ணேன்னு கேட்குறாங்க. ஐ திங்க் அதுக்கான கரெக்டான தருணம் வரும்போது அது நடக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாநாயகி யாரு தம்பி? ஏண்ணே, எனக்கு ஜெயபிரதா ரொம்ப பிடிக்கும்ண்ணே. ஃபிலிம் அப்படின்னீங்க, ஆனா இதுல ஹெச் ராஜா பேர் அடிப்படுதுன்னாங்க. பொலிட்டிக்கல் சேட்டர் எதனா இருக்கா உள்ள? இல்ல சார், அது இது பாருங்க, இந்த பையனோட கட்டு சார், அது இந்த ஒரு பையனோட அது கட்டு. பசங்க கேஷுவலா பேசிக்கிற ஒரு கான்வர்சேஷன். அவர் இல்லாம நீ கான்வர்சேஷனே கிடையாது சார் பசங்களுக்கு. அப்படி ஒரு கேஷுவலான ஒரு கான்வர்சேஷன் தான் சார். சார் கேட்கல, அட்வென்ச்சர் ஆமா சார். லவ்வே ஒரு அட்வென்ச்சர் தான் சார். பிடிச்ச பொண்ணு கிட்ட தைரியமா நின்று பேசுறதே ஒரு பெரிய திகில் தானே சார். அதுவே ஒரு அட்வென்ச்சர் தான். ஆக்சுவலா இதுல வந்து இவர் முதல்ல அட்வென்ச்சர் ஸ்போர்ட்னு சொல்லிட்டாரு சார். அதுக்கப்புறம் பார்த்தா எடுக்கிற இடம் பூரா ரிஸ்காக தான் இருந்துச்சு. இப்போ நாங்கள் போய் இந்த ஹிமாலயாஸ் கிட்ட போய் எடுத்த இடமே வந்து இங்கெல்லாம் ஏன் சார் வர்றீங்கன்னு கேட்குறாங்க லோக்கல் இருக்கிறவங்களே. அங்கே வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் கூட கிடையாது. அது அங்கே வந்து வெறும் மலைவாழ் மக்கள் தான் இருக்காங்க. இது 1-2 லாட்ஜ் தான் இருக்குது, பவர் கிடையாது. ஸோ அந்த இடத்துல போய் ஷூட் பண்ணும்போது, சார் இங்கே எல்லாம் வந்து ஹெவியாக ட்ரெக்கிங் பண்ணுறவங்க மட்டும் தான் சார் வருவாங்க, நீங்கள் கேமராலாம் தூக்கிட்டு க்ரூவாக வந்திருக்கீங்க, யாருமே இங்கே ஷூட் பண்ணதே இல்லைன்னு தான் சொன்னாங்க. இன்ஃபேக்ட் ஃபஸ்ட் டைம் போனப்போ அங்கே புயல் வந்து அங்கே ரீச் பண்ண முடியாமல் எல்லாரும் பாதியில் திரும்பி வந்தோம். பிடிவாதமாக அங்கே தான் எடுக்கணும்னு வேல்ராஜ் சார் சொல்லிட்டார். இது தவிர வேறு எங்கேயுமே எடுத்தால் மேட்ச் பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அதே இடத்துக்கு போய் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஒரு எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன் தான் சார். அங்கெல்லாம் வந்து இரும்பு கையில் பிடிக்க முடியாது சார். இரும்பு -8 இருக்கும், இரும்பு கையில் பிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான இடங்கள்ல வந்து பார்க்கறதுக்கு மட்டும் அட்வென்ச்சர், நான் மட்டும் அட்வென்ச்சர் பண்ணல, யூனிட்டே அட்வென்ச்சர் பண்ணுச்சுன்னு தான் சொல்லணும் அந்த படத்தில். கார்த்தி, இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் பூரா ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லி கமல் வருத்தப்பட்டார். ஆமாங்க சார். அது எந்த கட்டத்தில் எந்த படத்துக்காக அந்த இது சொன்னாங்க? இல்லை சார், பொதுவாக சார் வந்து ப்ராக்டிஸாக சொல்கிறார், ஒரு படத்துக்குன்னு சொல்லலை. அது ஒரு எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி சார் சொன்னது ஒரு ஞாபகம். ஒரு மேடையில் பேசும்போது சார் வந்து 1001 ட்ரெய்லர் லான்ச்சில் கூட அதை பற்றி பேசியிருந்தார் சார். இந்த மாதிரி நீங்கள்லாம் வந்து நிறையா ஸ்கிரிப்ட் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணணும், ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் கிரியேட்டிவிட்டிங்கிறது இருக்கக்கூடாது. கிரியேட்டிவிட்டிங்கிறது டேபிளில் நடக்கணும், ஒரு பொருட்செலவு அதிகம் இல்லாத இடத்துல நடந்து. அதாவது நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டா ஒரு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபான்னு அங்கே ஒவ்வொரு செகண்டும் பணம் தானே. அப்படிங்கும்போது நீங்கள் நான் முன்னாடியே எல்லா ப்ராக்டிஸும் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா ஸ்பாட்டில் போய் வெறும் ஷூட்டிங் மட்டும்தான் இருக்கணும், டிஸ்கஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்துன்னா வந்து பொதுவாக அந்த படங்களுக்கு முந்தின படங்களுக்கு நாங்கள் பண்ணோம் அந்த மாதிரி வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட் டேரக்டரோட உட்காந்து படித்தோம். எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஸ்கிரிப்ட் ரீடிங் சார், முறையாக ஸ்கிரிப்ட் ரீடிங்கிறது எனக்கு சரியாக தெரியாது. நானும் வந்து தேரியாக படிச்சுட்டு வந்த ஆள் கிடையாது. பட் நம்ம ஸ்பாட்டில் போய் என்ன டிஸ்கஸ் பண்ணுவோமோ அந்த விஷயங்களை இங்கேயே பேசுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஒரு கேரக்டரோட கிராஃப் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. கதையை டெய்லி கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு வேற விஷயம், புதுசாக கதைக்குள்ளே வர்றவங்களுக்கு அது முதல்லேருந்தே புரிஞ்சு பண்ணுறதுக்கு. அதே மாதிரி கேமராமேனுக்கும் ஆகட்டும், இது எப்படி ஷூட் பண்ணலாம், நான் எங்கே உட்காந்து நடிக்க போகிறோம், எந்த இடத்துல நடக்க ஆரம்பிப்பேன், எந்த இடத்துல நான் உட்காருவேன், எந்த இடத்துல உட்காந்து பேசினா கரெக்டாக இருக்கும், எந்த இடத்துல நடந்து பேசினா சரியாக இருக்கும், இப்படி எல்லா விஷயங்களும் முதல்ல பேசிக்கிட்டோம். நீங்களும் அண்ணனும் எந்த இதில் மாறுபடுறீங்க சினிமாவை பொறுத்த மட்டும் சார்? நீங்களும் அண்ணனும் எந்த இடத்துல மாறுபடுறீங்க? அது நீங்கள் தான் சார் சொல்லணும்.
நான் எப்படி சார் சொல்ல முடியும்? எனக்கு கொஞ்சம் முகம் அகலமா இருக்கும் சார், அண்ணனுக்கு அழகா இருக்கும். இப்படிதான் சார் என்னால சொல்ல முடியும். கார்த்திக் சார், வரும்போது மக்கள் நாயகன் அப்படின்னு உங்களுக்கு சொன்னாங்க, தம்பி சொன்னார்ல அந்த சார். பட்டம் எப்போ கொடுத்தாங்க? அது வந்து எனக்கு தெரியும் ராமராஜனுக்குள்ள பட்டம், அதை ஏன் நீங்க வாங்குறீங்க? அதுல வாங்குறேன்னு நீங்க சொன்னீங்க, அவன் கொடுத்தாருங்கிறான், நீங்க வாங்குனீங்க. சத்தியமா தெரியல தமிழ் சார். தெலுங்கு 2 மணிலையும் பண்றீங்களா சார்? சேம் டைம் ரிலீஸ் சார், சேம் டைம் ரிலீஸ். கேரக்டர் பேர் தேவ், அவ்வளவுதான் சார். எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இல்ல அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அண்ணன் பொண்ணு சொல்லிட்டு இருந்துச்சு, தியா நீ என் பேர்ல படம் வந்திருக்கு, உன் பேர்ல படம் வரலன்னு அவரை மடம் தட்டிட்டே இருந்துச்சு. கரெக்டா இந்த போஸ்டர் பார்த்தோன்னே பாத்தியில்ல, இனிமேல் நீ பேசாதான்ட்டான். இல்ல யங்கா இருக்கணும், ஸ்டைலா இருக்கணுங்கிற பேர்ல ஃபுல் பேரை பார்த்தா தேவ ராமலிங்கம் தான் சார் இருக்கு. பழசும் புதுசும் மிக்ஸ் பண்ணி தான் இருக்கு. ஒரு சஞ்சய் ராமசாமி மாதிரி நம்ம சொல்லிக்கலாம், ஹிட் படம் தானே. அதனால எனக்கு கேட்கலாமா? இல்லை, டைரக்ஷன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் நல்லா வேலை செய்யலாம். முதல்ல மணி சார்ட்ட வரும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை கூட சரியா தெரியாது. இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் வேற ஒரு அளவுக்கு கற்றுக்கிட்டேன். இல்லை ரஜத், அசிஸ்டன்ட் டைரக்டராக வச்சு ஓரளவுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். டைரக்டருக்கு நம்ம இங்கே எழுதுனாதான் டைரக்டராக இருக்க முடியும். ஒரு கதை நீங்கள் எழுத முடிஞ்சாதான் இங்கே வந்து இயக்குனராகவும் இருக்க முடியும். இன்னும் அந்த எழுத்து வார்த்தை அப்படிங்கிறது நமக்கு பெரிய பிரச்சனையாக தான் இருக்கு. நடிகர் சங்கம் பத்தி கேள்வி. விஷால் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பொண்ணு யாருன்னு அறிவிச்சிட்டாரு, நிச்சயதார்த்த தேதி கூட சொல்லிட்டாரு. எப்போ கல்யாணம் பண்ண கட்டுவீங்க, எப்போ கல்யாணம் நடக்குது? அவன்கிட்ட நான் தனியாக பேசிட்டு வரேன் சார். அவன் எல்லா இடத்துலையும் என் பேரை போட்டு விட்டுறான். இல்லை சார், ஜூனுக்குள்ளே முடிச்சிடறதான் சார் பிளான். ஜூனுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படிங்கிறதான். ஓகே.